ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நான் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்னாங்களே பார்த்தீங்க. அவர் ஏன் இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துறாருன்னு நமக்கு தெரியல. ஒரு முடிவு எடுத்துட்டாரு அரசியலுக்கு வர்றாரு. ஒன்று அது இல்லைன்னா இதுங்கிறத அவர் மக்கள் மத்தியில் தெளிவாக முன் வைக்கணும். நான் எந்த கட்சியில் சேருவேங்கிற முடிவே அவரால் எடுக்க முடியலன்னா அவர் நாளைக்கு எப்படி மக்கள் பணி செய்ய முடியும்? நீங்கள் முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்ல, அது அவர்கிட்ட இல்லை. நீங்கள் சொல்லுங்கிறார் நம்மகிட்ட, நான் எந்த கட்சியில் சேரணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். நம்ம ஏதாவது ஒரு பாடாவதி கட்சியில் சொன்னோம்னா போய் சேர்ந்துருவார். அவர் சேரமாட்டார்ல. லாரன்ஸ் ரொம்ப காலமாகவே ரஜினி கடவுளாக நினைக்கிறார். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் எடுக்க போகிற முடிவை பொறுத்து தான் அவர் ரஜினி படத்தை பயன்படுத்துவதா வேண்டாமாங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ அவர் லதாவுடைய இயக்கத்தில் சேர்ந்துட்டாருன்னு வைங்களேன், இதுக்கான விடை ஈஸியாக மக்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் ரஜினி படத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம், போஸ்டர் அடித்து வச்சுக்கலாம், அல்லது நெத்தியில் பச்சை கூட குத்திட்டு போகலாம், யாரும் கேட்க போகிறது. ஆனால் அது அப்படியே விஜய் கட்சியில் சேர்ந்து பாக்கெட்டில் ஒரு ரஜினி படத்தை வச்சுக்கிட்டு, எப்படி செங்கோட்டையன் அம்மா படத்தை வச்சுக்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி ஒரு ரஜினி படத்தை வச்சுட்டு அங்கே இருந்தாருன்னு வைங்களேன், அது எப்படி ரஜினியை பொறுத்துக்க முடியும்? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பி சந்தனன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நான் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்னாங்களே பார்த்தீங்களா? அவர் அரசியலுக்கு வர்றான்னு அறிவிச்சிருக்கிறாரு. பட் எந்த கட்சி சேருவேன் அப்படின்னு இன்னும் சொல்லலை. ஒருவேளை அவர் அண்ணாமலை கட்சியில் சேர்றாரா அல்லது தாவேக்காவில் சேர்கிறாரான்னு தெரியல. பட் அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா தாவேக்காவில் தான் சேருவாருங்கிற மாதிரி இருக்குது. அவர் ஏன் இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாருன்னு நமக்கு தெரியல. ஒரு முடிவு எடுத்துட்டார் அரசியலுக்கு வர்றாருன்னு. ஒன்று அது இல்லைன்னா இதுங்கிறத அவர் மக்கள் மத்தியில் தெளிவாக முன் வைக்கணும். நான் எந்த கட்சியில் சேருவேங்கிற முடிவே அவரால் எடுக்க முடியலன்னா அவர் நாளைக்கு எப்படி மக்கள் பணி செய்ய முடியும்? நீங்கள் முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்ல, அது அவர்கிட்ட இல்லை. நீங்கள் சொல்லுங்கிறாரு நம்மகிட்ட, நான் எந்த கட்சியில் சேரணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நம்ம ஏதாவது ஒரு பாடாவதி கட்சியில் சொன்னோம்னா போய் சேர்ந்துருவார். அவர் சேரமாட்டார்ல. அப்போ அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், நம்ம இந்த கட்சியில் தான் சேர போகிறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்போ அந்த கட்சி எதுங்கிறத மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே போய் சேர்றது தானே சரியாக இருக்கும். ஒருவேளை இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேரம் பேசுவாங்க, நான் உன் கட்சிக்கு வர்றேன்னா எனக்கு இத்தனை கோடி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எங்கே சொன்னேன், நான் அப்படிலாம் சொல்லலையே, நான் இந்த கட்சியிலையும் சேரலையே அப்படிம்பாங்க. சேர்ந்துட்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேரம் கட்டாயிரும், பண்ண முடியாது. பட் லாரன்ஸை பொறுத்தளவுக்கு அப்படி பேரம் பேசக்கூடிய நபர் கிடையாது அவர். இன்னொன்று அவருக்கு அந்த தேவையும் கிடையாது. இப்போ தாவேக்காட்ட ஒரு 100 கோடி வாங்கிட்டு அந்த கட்சியில் சேரணுங்கிற நபர் கிடையாது அவர். தாவேக்காவும் 100 கோடி கொடுத்து ஒருத்தரை சேர்க்கணுங்கிற நிலைமையில் இப்போ இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்காக அந்த 3 மந்திரங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இதன் மூலம் தனக்கு ஏதாவது ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும், லாரன்ஸ் சார் சேர்ந்துட்டார், அவரெல்லாம் ஒரு கட்சியில் சேர்க்கறதுன்னா சாதாரண விஷயமா அப்படின்லாம் பேசணும்னு அவர் நினைக்கிறாரு போல இருக்குது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்காவை நோக்கி லாரன்ஸ் போகிறாருன்னா இப்போ இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணலாம், நீங்கள் வந்தால் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நான் என் லெவலை விட்டுட்டு நான் அந்த கட்சியில் போய் சேர்றேன் அப்படிங்களா. இன்றைக்கி அது ஜெயிச்சு எங்கேயோ போய் நிற்கிது, இந்தியா முழுக்க ஒரு பெரிய கட்சியாக மாறிடுச்சு. அது நீங்கள் இதில் போய் சேர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பம்மாத்துன்னு கேட்குறேன். அவர் தாவேக்கால இருந்தாலும் அது ஒரு ப்ளஸ் தானே சார் உங்களுக்கு? ப்ளஸ்ஸு தாங்க. ஆக்சுவலாக அவர் அங்கே என்ன பதவி எதிர்பார்க்குறாருன்னு நமக்கு தெரியாதுல்ல. இப்போ அங்கே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கலாம். சார் நான் இப்போ வந்தேன்னா எனக்கு இந்த பதவியை கட்சியில் கொடுக்கணும், அல்லது எனக்கு இந்த தொகுதியில் நிற்க வச்சு எனக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று நடக்காமல் இப்படி டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருச்சி கிழக்குன்னு கூட பேச இல்லை, அப்படிலாம் விஜய் நிறுத்திட மாட்டார். இப்போ அவர் அங்கே திருச்சியில் சமீபத்தில் நன்றி தெரிவிப்பு கூட்டத்துக்கு போகும்பொழுதே உங்களில் ஒருவர் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு வந்தார். அந்த உங்களில் ஒருவர் லாரன்ஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இங்கே இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளராக வருவார்னு அவர் தெளிவாக சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்படி லாரன்ஸ் அங்கே போய் நிற்க முடியும். அதனால் அது மேட்டர் இல்லை. எதையோ ஒன்று எதிர்பார்க்குறாரு, அந்த பாசிட்டிவான பதில் வர்ற வரைக்கும் இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருப்பார். சார், நடிகர் ரஜினிகாந்தோட ரசிகர் மன்றத்திலேருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வந்துச்சு, என்னோட புகைப்படங்களை யாரும் உபயோகிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இது அண்ணாமலைகளுக்கு சொல்கிறாரா இல்லை லாரன்ஸ் அவர்களுக்கு சொல்கிறாரா இல்லை 2 பேருக்குமே சொல்கிறாரா? 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு 2 பேரும் ரஜினி மீது மிகுந்த பாசத்தை காட்டுறாங்க. இப்போ
லாரன்ஸ் வந்து ரொம்ப காலமாகவே ரஜினி வந்து கடவுளாக நினைக்கிறார், அதிலெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் எடுக்க போகிற முடிவை பொறுத்து தான் அவர் ரஜினி படத்தை பயன்படுத்துவதா வேண்டாமாங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போ அவர் வந்து லதாவுடைய இயக்கத்தில் சேர்ந்துட்டாருன்னு வைங்களேன், இதுக்கான விடை வந்து ஈஸியாக மக்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் வந்து ரஜினி படத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம், போஸ்டர் அடித்து வச்சுக்கலாம், அல்லது நெத்தியில் பச்சை கூட குத்திட்டு போகலாம், யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் அது அப்படியே விஜய் கட்சியில் சேர்ந்து பாக்கெட்டில் ஒரு ரஜினி படத்தை வச்சுக்கிட்டு, எப்படி செங்கோட்டையன் அம்மா படத்தை வச்சுக்கிட்டு இருக்காரோ அந்த மாதிரி ஒரு ரஜினி படத்தை வச்சுட்டு அங்கே இருந்தாருன்னு வைங்களேன், அது எப்படி ரஜினியை பொறுத்துக்க முடியும்? விமர்சனமாகும். அந்த சிக்கல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து ஒருவேளை லாரன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி திருச்சி கிழக்கிலே நிற்கிறாரு, ஒரு பக்கம் விஜய் படத்தையும் இன்னொரு பக்கம் ரஜினி படத்தையும் போட்டு இவர் நடுவில் கும்புற மாதிரி ஒரு போஸ்டர் அடித்தாருன்னு வைங்க, ரஜினி ஒத்துப்பாரா? ஸோ அதனால் வந்து அவர் பொதுவாக சொல்லிட்டார், எப்போ நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, என்ன பயன்படுத்தாதீங்கிறாரு. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அது ரஜினிங்கிறவர் இன்றைக்கி பிராண்டுங்க. ரஜினி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரத்தில், இப்போ காசா கிராண்ட் விளம்பரத்தில் சிம்பு நடிக்கிறாரு, 10 கோடியோ என்னமோ சம்பளம் வாங்குறாரு. அதுவே ரஜினி நடித்தா 50 கோடி வாங்கலாம். ரஜினிங்கிறவர் பிராண்டு இல்லையா? ஸோ அவர் எதுக்கு வந்து லாரன்ஸுக்கோ அண்ணாமலைக்கோ அந்த ஸ்பேஸை கொடுக்கணும்? அதனால் அவரோ அவருடைய ரசிகர் மன்றமோ சொல்கிறது சரிதான், தப்பு கிடையாது. தாவேகா தரப்புலேருந்து ஏற்படுற வந்து ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இப்போ வந்து அவங்க என்ன தான் செஞ்சாலும், இப்போ மகளிர் இந்த அதிரடிப்படை, பெண்கள் அதிரடிப்படை, இந்த கிராமத்துக்கு வந்து இந்த பேருந்து இல்லாத இடத்துல பேருந்து விடுறது, இந்த மாதிரி செஞ்சாலும் வந்து இன்னொரு சைடு விமர்சனமும் வைக்கிறாங்களே சார். அதாவது தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இன்னமும் பல பேரால் பொறுத்துக்க முடியல. காலையில் எந்திரிச்சு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி கான்வாயில் செக்ரட்டரியேட் போனாருன்னு ஒரு செய்தி வந்துடாதான்னு பார்த்துட்ருக்காங்க. அதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 5 வருஷம் கழித்து வேணால் அதை நீங்கள் நினச்சி பார்க்கலாமே தவிர, அல்லது நினைக்காமலே கூட போகலாம். அது கால சூழ்நிலை பொறுத்து இருக்குது. ஆனால் அது நாளைக்கு நடந்துடும், இன்றைக்கி நடந்துடும்னா நடக்க போகிறதில்ல. அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இங்கே நடந்தால் கூட சகிக்க பழகணும், அல்லது செரிக்க பழகணும். ஏன்னா மக்கள் வந்து அந்த முடிவை தாவேகாவை நோக்கி கொடுத்துட்டாங்க. விஜய் தான் முதலமைச்சர்னு அவங்க விரும்பினாங்க, வந்துட்டார். விரும்பாத ஒரு கூட்டம் இங்கே இருக்குல்ல, அது வந்து தினந்தோறும் காலையில் எழுந்துச்சு விஜயை பற்றி ஏதாவது தப்பாக 10 வார்த்தை போடலன்னா அவனுக்கு அன்றைக்கி சோறு இறங்காது. அதனால் அதை செஞ்சிகிட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு இந்த ஆட்சி செய்கிற எந்த நல்லதுமே கண்ணுக்கு தெரியாது. அது வந்து இயல்பு தானே. எதிர்கட்சிகளாக இருக்கும்போது ஆளுங்கட்சி செய்கிற நன்மைகளை அவன் ஒத்துக்கவே மாட்டான். அதுதான் இயல்பு. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ நல்ல விஷயங்களை இந்த ஆட்சி தொடர்ந்து இந்த 1 மாதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கு. 1 மாதத்துலேயே இவ்வளவு நல்லது நடக்குதுன்னா இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் பார்க்க தானே போகிறீங்க. இருந்தாலும் வந்து இந்த கரண்ட் கட் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. நேற்று வரையுமே இது போகுது. ஆனால் வந்து இது யாருமே வந்து சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து இப்போ பெரம்பூர்லேயே நம்ம போய் எடுத்தாலும் வந்து அந்த விமர்சனம் வைக்கிறாங்க சார். கட்டாயமாக மின்வாரிய பிரச்சனை வந்து தாவேகாவுக்கு பெரிய சவாலாக இருக்குது. இந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை இதை ஏற்படுத்தி கொடுக்குது. இதை வந்து போர்க்கால அடிப்படையில் அவங்க சரி பண்ணணும். இல்லைன்னா விஜய்க்கும் இந்த தாவேகாவுக்கும் இருக்கிற நல்ல பேர் மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டே இருக்கும். மெல்லங்கிறத விட இன்னும் கூட வேகமாக அது குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க வந்து புயல் வேகத்தில் அதை அடக்கணும். ஏதோ நான் அங்கே சொன்னேன், இங்கே சொன்னேன், அவரை சஸ்பெண்ட் பண்ணேன், இவரை பிடிச்சான்லாம் அந்த கதையே கிடையாது. இங்கே நீங்கள் இறங்கி அதிரடியாக ராப்பகலாக இதில் இறங்கி என்ன செஞ்சால் இதை உடனே சரி பண்ண முடியும், அதற்கான வல்லுநர்களை கொண்டு வந்து வச்சு அதை தான் பார்க்கணுமே தவிர மற்ற வேலைகளை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முழு நேரமும் இந்த வேலையில் இருக்கணும். அதை செய்யாத வரைக்கும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே சார். சார் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் மாற்றம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க. இப்போ கூட வந்து பாஜகலேருந்தும் அதிமுகலேருந்தும் வந்து அந்த நிர்வாகிகள் நபர்கள்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எப்படி இது மாற்றமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார் மக்கள். இல்லைங்க, இப்போ என்னை நோக்கி நீங்கள் வர்றீங்க அப்படின்னா வராதன்னு தடுக்க முடியாதுல்ல. இப்போ நான் போய் ஒவ்வொரு கட்சியிலே ஆட்களை கூப்பிட்டு வரல. இப்போ அதிமுகவில் வந்து நிறைய பேரை பேரம் பேசுகிறாங்க, குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அது திமுகவில் நடக்கலை? திமுகவில் அவங்க உறுதியோட உணர்வோடு இருக்காங்க. அவங்க வரணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதிமுக கூடாரம் காலி ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கட்சியின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு, தலைமை மீது. அப்போ அவங்களா தான் வராங்களே தவிர இவங்க போய் யாரையும் கூப்பிடல. அப்படி வர்றவங்களுக்கு உடனடியாக எப்போ அதிமுகவிலேருந்து 4 எம்எல்ஏ வந்தாங்களா, அங்கே ஏற்கனவே இருக்கிற தாவேகா மாவட்ட செயலர் தூக்கிட்டு இவங்களை போடு அப்படின்னு எங்கேயோ போட்டாங்களா? கிடையாது. அவங்களுக்கு எங்கேயுமே பதவிகள் கொடுக்கப்படலை. வந்திருக்காங்க, உறுப்பினராக சேர்த்துருக்காங்க. 1 வருஷம் அமைதியாக இருங்க, 1 வருஷம் உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துட்டு நாங்கள் பதவி தரோம். பதவியையும் பட்டத்தையும் எதிர்பார்த்து இங்கே வரீங்கன்னா வராதிங்கன்ட்டாங்க. அப்போ எப்படி நீங்கள் அந்த கட்சியை குறை சொல்லுவீங்க?
சார் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து ஆப்போசிட்டே வந்து டிஎம்கே மட்டும்தான் அப்படின்றாங்க. இன்னும் வந்து டிவிகேவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா? இல்லை, அப்படி கிடையாதுங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, அது மக்கள் மத்தியில் பெரிய அவர்ஷனாக மாறி இருக்கு. என்னுடைய எதிரி திமுக தான் அதிமுக சொன்னால் தான் அதிமுகவுக்கு மரியாதை. திமுக வந்து என்னுடைய எதிரி அதிமுகன்னு சொன்னால் தான் திமுகவுக்கு மரியாதை. இதைத்தான் காலகாலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்க மாறி இவங்களுடைய இலக்கை வேறொரு பக்கம் வச்சாங்கன்னா அந்த கட்சிகளுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதை காலதாமதமாக எடப்பாடி புரிஞ்சிருக்கிறார். அவர் வந்து தாவேக்காவை எதிரியாக நினைத்து ஒரு கருத்து சொன்னால் கூட, அல்லது இன்றைக்கி கும்பலாக தாவேக்காவுக்கு போய் கூட்டம் போய் அதிமுகவை கரைத்தால் கூட அவர் தாவேக்காவை விமர்சனம் பண்ணாமல் திமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இருக்கிற கொஞ்சம் பேரை காப்பாற்றிக்கலாங்கிறது தான். இன்னொன்று, மக்கள் மத்தியில் நாம் ஃப்ளாஷ் ஆகிட்டோம், நாங்கள் வந்து திமுகவோட கைகோர்ப்போம் அப்படின்னு இந்த மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற முடிவை இப்போ தான் அவர் உணர்றாரு. ஸோ அதனால தான் வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இன்னொரு பக்கம் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரெஸ் மீட்க்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி பேசுறதுனால ஏடிஎம்கே ஒரு வேளை வந்து டிவிகே கூட போய் கூட்டணி வச்சிரும் அப்படின்னு ஒரு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லைங்க, அதுக்கெல்லாம் இபிஎஸ் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, தாவேக்காவை பொறுத்தளவுக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று, அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஏடிஎம்கேக்கு எத்தனை சீட்டு கொடுப்பீங்க, தாவேக்கா எத்தனை சீட்டில் நிற்கும், அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தது. நீங்கள் பாதி சீட்டு நில்லுங்க, நான் பாதி சீட்டு நிற்கிறேன், நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் பாதி நாள் முதலமைச்சர், நாங்கள் பாதி நாள் முதலமைச்சர்னு பேசுனதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு தனி மெஜாரிட்டி கட்சியாக அது இருக்குது இல்லையா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அது வந்துடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அதிமுகவை சேர்க்கணும்னு? அது அவசியம் இல்லையா? இல்லை சார், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25 எம்எல்ஏக்கள் போனாங்க. அதில் சில பேர் கூட திருப்பி வந்துட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு மொத்தமாக அந்த கட்சி வந்து அங்கே போகிறதுக்கு நம்மளே அந்த கூட்டணி வச்சுட்டு போகலாம் அப்படின்ற நிலைக்கு வந்து எடப்பாடி தள்ளப்படுவாரா? இப்போ கூட்டணி வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கூட்டணி வைக்கலாம், அதுக்கு தாவேக்கா சம்மதிக்கணும்ல. ஏற்கனவே வந்து ஒரு பாதி அதிமுக இங்கே வந்துருச்சு, மிச்சம் இருக்கிறத நீங்கள் வர வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அது தேவையில்லையே. ஸோ அதனால் அது அந்த முடிவை தாவேக்கா எடுக்காது, அதிமுகவும் எடுக்காது. திமுக தரப்புல இருந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு 6 மாதம் வந்து ஒரு கெடு மாதிரி கொடுத்துருக்கோம், ஆட்சி அவங்க பண்ணட்டும் அப்படின்னு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் வந்து இப்போவே 1 மாதம் தான் ஆகுது, இப்போவே வந்து ரொம்ப காட்டமாக வந்து கொடுக்குறாங்க, இந்த ஆட்சி நிற்காது அப்படின்னு ரொம்ப வந்து காட்டமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சார், இந்த ஆட்சி நீடிக்காதுங்கிறது அவங்களுடைய ஆசை. ஆனால் உண்மைங்கிறது நிஜம்ங்கிறது வேற ஒன்றா இருக்குது. மக்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. அவருடைய செயல்பாடுகள் நாளுக்கு நாள் இன்னும் சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு முதல்வர் விஜய் அவர்களுடையது. ஸோ அதனால் வந்து இவங்க வேணால் கனவு காணலாம் 6 மாதத்தில் இந்த ஆட்சி கவிழ்ந்துரும்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சட்டமன்றத்தில் மீண்டும் மெஜாரிட்டி நிரூபிக்கப்படாமல் தாவேக்கா ஆட்சி கவிழும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறது நாம் தொடர்ந்து பார்க்குறப்போ 4 எம்எல்ஏ வந்துட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. இதற்கப்புறமும் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் வருது. இப்போ இடைத்தேர்தல் வந்து வைக்கப்பட்டுச்சுன்னா கட்டாயமாக இவங்களுக்கு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை கூடும் தாவேக்காவுக்கு. ஸோ அப்போ அதனால் அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ முக்கியமாக அதில் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது என்னென்னா வந்து இந்த திருச்சிக்கு வந்து விஜய் போயிட்டு வந்து விட்டுட்டு உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, அவர் எதுக்கு போனாரோ அதை விட்டுட்டு நன்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வந்து எங்களை தான் திட்டிட்டு வராரு இப்படியும் சொல்கிறாங்களே சார். இப்போ அந்த தேர்தலுக்காக தான் வந்து அவர் போனாரா அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லைங்க, அதை கேட்க வேண்டியது மக்கள் தானேங்க. சார் எங்களுக்கு நன்றி சொல்ல வந்தீங்க, நன்றி சொல்லலையே சார்னு மக்கள் தானே கேட்கணும். இவர் எது கேட்குறாருன்னு எனக்கு புரியல. இன்னொன்று வந்து இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம பதிலே சொல்ல வேண்டாம். ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி சண்டைங்கிறது எல்லா காலத்துலேயும் இருக்கும். சட்டைக்கு ஒரு பட்டன் போடலன்னா கூட ஏன் போடலன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இது போன்ற விமர்சனங்கள்லாம் அன்றாடம் அவங்க சொல்லணுங்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் விஜய் வந்து காதிலே வாங்க போகிறதில்ல. அதனால் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே சார், ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.